அழகாக ஜொலித்திருதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. தினகரில் நகரில் குடிபுகுந்தே சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே. நீதிபரன் நிழலடி சிறப்புகின்றே. நீதிமான்கள் ஆவியில் மறவிருந்தே. மேலான எருசலேமே, மேலான எருசலேமே, பரலோகம் எட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திருதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சர்வசங்க சபையில் அங்கமானே, சர்வலோக நடுவரில் அருகி வந்தே. பரிந்துரைக்கும் ரத்தத்தில் மூழ்கி நின்றேன். பரிவாரமாம் தூதர்கள் சூழ நின்றேன். ஆஹா என் எருசலேமே, ஆஹா என் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திருதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கண்ணீர் யாவும் கனிவோடு துடைத்திடுவார். என்ன மதின் ஏகங்கள் தீர்த்திடுவார். மரணமில்லை, மனநோயின் துயரமில்லை, அலறல் இல்லை, அழுகையின் சோகமில்லை. தலைநகராம் எருசலேமே, தலைநகராம் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திருதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திருதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின்
அதனால தைரியமா விசுவாசிக்கலாம். அப்பா வரும்போது அவரும் கூட கண்டிப்பா வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய பந்தி எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்க நம்ம வாலிப பிள்ளைங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வர வரைக்கும் காத்திருக்கோம் நம்ம சொல்றோம். ஆனா நம்ம செல்லம் கொடுக்குறோம். என் பிள்ளைய நாளைக்கு ஆண்டவர் தப்பா தண்டிச்சிடுவாரோ, என் பிள்ளைய ஆண்டவர் சபிச்சிடுவாரோ, அதுக்காகவே அந்த ஞானஸ்தானம் கொடுக்குற வயசை தாண்டின பிற்பாடு கூட நிறைய பெற்றோர் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்கள ஞானஸ்தானத்துக்குள்ள கொண்டு வர மாட்டாங்க. என்ன பையனா ஞானஸ்தானம் எடுத்துட்டு தப்பு பண்ணா ஆண்டவர் தண்டிப்பாரோ, ஒரு பையன் இருக்குமா இல்லைங்களா? ஆனால் பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், நல்ல ஒரு தகப்பனாக, நல்ல ஒரு தாயாக, பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, எங்கே போகிறாங்க, அவங்க ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய வயசு வந்தால் கரெக்டாக என்ன பண்ணணும், அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா அது எடுத்தால் தானே பந்தியில் நம்ம பங்கெடுக்க முடியும். யோசித்து பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய பந்தியிலே பங்கெடுப்பவன் மரிப்பதில்லை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களோட நிறைய காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். ஆனாலும் நேரம் நமக்கு அதிகமாக இல்லை. நம்ம சரியா 11 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தோன்னா இல்லைங்களா? பாருங்க, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையான இந்த குடும்பத்துக்கு அம்மாவுக்கு நான் முக்கியமாக சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த உலகத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவரானவர் இன்னைக்கு உங்களை விட்டு போயிருக்கலாம், ஆனால் ஒரு மணவாளன் உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியிலே நீங்க வாழ்ற கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஆறுதலை தருபவர், சந்தோஷத்தை தருபவர், நிம்மதியை தருபவர், சமாதானத்தை தருபவர் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணுவாங்க, அம்மா எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்பாங்க. ஒரு நாள் வேலையில் என்ன பண்ணியிருப்பாங்க, மறந்து போயிருப்பாங்க. ஐயோ என் பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணலையேன்னு துக்கப்படக்கூடாது. எனக்கு யார் இருக்கிறா? அப்பா இருக்கிறார். உங்களுக்காக அவர் என்ன பண்ணுவார், எல்லாவற்றையும் முடிப்பாரா முடிக்க மாட்டாரா? நிச்சயமாக செய்து முடிப்பார். அவங்க ஜபந்தான் அவங்களுக்கு ஆகாரம். எப்போ பார்த்தாலும் ஜபம், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் மருமகளுக்கு நல்ல ஒரு குழந்தை பிறக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி அருமையான ஸ்டீபன் ஐயாவை சொல்லி ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அவங்களுடைய அங்கே அங்கலாய்ப்பு என்ன தெரியுங்களா? என் குடும்பம் சந்தோஷம், ஐயா என் பிள்ளை என் மக, அப்படிதான் ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசத்துக்குள்ளாக தன் வாழ்க்கையை அவங்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிற உனக்கான ஒரு ஓடுதளம் உண்டு. அருமையான ஐயா அவர்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களும் அவங்களோட ஓடுதளத்தில் என்ன பண்ணணும், ஓடு. வாழ்க்கையில் அந்த ஓடுதளத்தில் பொறுமையோடு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாருக்குமே இப்படிப்பட்ட நாள் என்ன பண்ண நிச்சயமாங்க வரும். கண்டிப்பாக வருமா வராதுங்களா? யாரும் இந்த இடத்துல குச்சி வச்சுக்கிட்டே உட்கார போகிறது கிடையாது. முடிந்த அளவுக்கு உங்களோடு கோபத்தில் இருக்கிறவங்க, சண்டையோடு இருக்கிறவங்களோட என்ன பண்ணுங்க, சமாதானத்தோடு, அன்போடு, அரவணைப்போடு இந்த வாழ்ந்த இந்த பூமியில் நம்ம சுகத்தோடு நாம் இருப்போமானால் நிச்சயமாகவே ஐயா அவர்கள் எப்படி ஆண்டோடைய சமூகத்தில் இளைப்பாருகிறார்களோ அந்த நம்பிக்கையோடு நாம் என்ன பண்ணுவோம், வருகிற நாட்களிலே கர்த்தரோடு இருப்போம் என்று நான் சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஒரு பாட்டு ஒன்று பாடுப்பா. ஓட்டத்தை ஜெயமுடன் நான் ஓடிட அருள் செய்யும். ஓட்டத்தை ஜெயமுடன் நான் ஓடிட அருள் செய்யும். சுவாசமாய் சோலாமல் ஓடிடுவே. சுவாசமாய் சோலாமல் ஓடிடுவே. லோகமே என் சொந்தமே என்னை காண்பேனோ. லோகமே என் சொந்தமே என்னை காண்பேனோ. அருமையான ஐயா அவர்கள் சேத்துப்பட்டு பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் அவர்கள். இந்த சேரு சரியில்லைன்னு நினைக்கிறேன் நான். ஐயா வர பின்னாடி சாஞ்சிட்டு இருப்பாங்க. மண்ணு கொஞ்சம் கவனமாக உட்காருங்க, பார்த்துமாங்க. ஏதாவது அடிக்கடி பிடிச்ச சகோதரி சாசு போராட்டம். பாரு பாரு பாரு, திருப்பி அதிலே போடாதீங்க, இப்படி வந்து உட்காருங்க. வந்திருக்கிறாங்க ஐயா அவர்கள் இந்த குடும்பத்திற்கு ஒரு சில வார்த்தைகளை கூறி ஆண்டோடைய சமூகத்தில் அருமையான தாயாருக்கும் அருமையான பிள்ளைகள் ஸ்ரீதர், ஸ்ரீபன் ஐயா, பிள்ளை பேர் எனக்கு ஸ்ரீமதி அம்மா அவங்களுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை ஐயா அவங்க சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம முடிக்க போகிறோம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த ஆறுதல் கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் சகோதர சகோதரிகளையும் தேவன் தாமே உங்களை ஆறுதல் படுத்துவாராக. இந்த நாளிலே மெய்யாகவே நம்முடைய அருமை ஊழியக்காரர் பேசினது போல ஆறுதல் படுத்தக்கூடிய நபர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. நம்மளை தேற்றுபவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அதனால்தான் அவர் பேர் என்ன? ஆண்டவர். ஆண்டவர் என்றால் நம்மை தேற்றுபவர், நம்மை ஆளுகை செய்கிறவர். அவர் நம்மை விசாரிக்கிற ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், தாய் தகப்பன் ஒரு நாள் மரித்து போவாங்க. பூமியில் மனிதனாக பிறந்த எல்லாரும் ஒரு நாள் மரித்து போவாங்கன்னு தேவனுக்கு தெரியும். தகப்பனா இருந்தா மதித்து போவான்னு இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். அதனால தான் வேதத்துல சொன்னாரு, இந்த பூமியிலே ஒருவரையும் உங்கள் என்ன சொல்ல வேண்டாம் சொன்னாரு, பிதா. யாரையும் உங்களை தகப்பன்னு பிதான்னு சொல்லாதீங்க, ஏன்னா அந்த பிதா மரிச்சு போயிடுவாரு. ஆனா ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஒரு பிதாவை குறித்து பேசுது. அவர் நித்திய பிதா. ஏன் அவர் நித்திய பிதா என்றால், ராமதாஸ் ஐயா மறிச்சிட்டாரு. இப்போ ஸ்ரீபனுக்கும் ஸ்ரீதர் பிரதருக்கும் ஸ்ரீமதிக்கும் யார் தான் பிதாவா இருப்பார்? இப்போ இயேசு கிறிஸ்து தான் பிதாவா இருக்கிறார். உண்மையாகவே ஆறுதல் படுத்தக்கூடிய நானே பரிகாரியாகிய கர்த்தர். மெய்யாகவே இந்த ராமதாஸ் ஐயாவை குறித்து பேசும்போது, அவர் ஒரு பிறக்கும் போது ஒரு இந்து குடும்பத்தில் தான் அவர் பிறந்தார். உண்மையாவா? ஆர்சி ரெண்டும் ஒன்று தான். அது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இங்கே கேண்டில் ஏற்றுறாங்க, அங்கே கற்பூரம் ஏற்றுறாங்க. என்ன வித்தியாசம் இருக்குது? அங்கே கொடிமுறை வைக்கிறாங்க, இங்கே என்ன பண்ணுறாங்க? அங்கேயும் தேர்த்துக்குறாங்க, இங்கேயும் தேர்த்துக்குறாங்க. அங்கேயும் சிலையை வணங்குறாங்க, இங்கேயும் சிலையை வணங்குறாங்க. அது மாதாம்மா, இது மாரியம்மா, அவ்வளோதான் வித்தியாசம். பாருங்க, ஒரு விக்கிரக குடும்பத்தில் பிறந்து கடைசி வரைக்கும் அவர் ஆர்சியில பிறந்தாருங்களா? ஆர்சியில பிறந்தாரு. ஆனால் ஒரு பிறப்பானது எப்படி இருக்க வேண்டும் என்றால், அது கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்க வேண்டும் தான் எல்லாரோட நோக்கமே. எப்படி பிறக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கணும். ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கணும். நம்ம வேதம் சொல்லுது, இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான். ஐயா சொன்னார், பிலிப்பில் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் தானே சொன்னீங்க, 2:20 என்ன சொல்லுது அந்த வசனம்? பாத்தீங்களா? அப்போ பிழைக்கிறதும் கிறிஸ்துக்குள்ள, மரிக்கிறதும் கிறிஸ்துக்குள்ள. இந்த யார் இந்த இயேசு கிறிஸ்து? எல்லாருக்குள்ள கேள்வி இருக்கும், யார் இந்த இயேசு கிறிஸ்து? நான் ஏன் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கணும்? எனக்கு குலதெய்வங்கள் இல்லையா? எனக்கு கடவுள் இல்லையா? என்னுடைய நாங்க தாத்தா பாட்டி காலங்காலமா நாங்க வணங்கி வந்த எங்களுடைய குலசாமி இல்லையா? நாங்க ஏன் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கணும்? கேள்வி வருமா வராதா? வருமா வராதா? ராமதாஸ் ஐயா கடைசி வரைக்கும் மரியாதை வணங்கிட்டே மரியாதை இல்லை, மாதா வணங்கிட்டே மறிச்சிருக்கலாம்ல. ஏன் கடைசி காலத்தில் அவர் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், ஏன் அருமையான ஊழியக்கார சபைக்கு வரணும் அவர்? ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறித்திருக்கிறார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாவே அறிஞ்சிருந்தார். அவர் ஆர்சியில இருந்து சாவக்கூடாது, மறிக்க கூடாது. எங்க வந்து மறிக்கணும்? இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நீ இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சுக்காம நீ ஒரு மனிதன் இருப்பான் என்றால், இயேசு கிறிஸ்துன்ற வார்த்தையே ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் கேள்விப்படாமலே செத்திருந்தா அவன் நிச்சயமா பரலோகம் வருவான். ஏன் கேளுங்க? ஏன்? அவனுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லப்பா. அவன் அந்த வார்த்தையை கேள்விப்படாதவன். ஒருவேளை நீ கேள்விப்பட்டிருந்தீனா, சகேயு இந்த இயேசுவானவர் எப்படிப்பட்டவரோ அந்த ஒரு கேள்வி வந்ததுனால தான் கோடீஸ்வர ஐஸ்வர்யவான் தன்னுடைய எல்லா அசிங்கத்தையும் அவமானத்தையும் விட்டுட்டு மரத்து மேல ஏறி போய் இயேசு கிறிஸ்துவை பார்க்கறான். இன்னைக்கு தலைவர்களை மரத்து மேல ஏறி போய் பார்க்கறாங்க. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்ற ஒரு எண்ணம் அந்த சகைக்குள்ள வந்ததுனால உடம்புல அந்த கீழெல்லாம் ஏற்பட்டு கூட இவ்வளவு பெரிய அந்த உயரமான மரத்துல ஏறி இயேசுவை எப்படியாவது பார்த்துலாம்ப்பா. இன்னைக்கு பெரிய பெரிய மலை மேல போய் கடவுளை பார்க்கறாங்க. ஆனா அவன் என்ன பண்ணா? யாரு? சகேயு. அவன் ஒரு பெரிய இடத்துல போயிட்டு இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கிறான். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் நீ பிறக்கும் போது எப்படி வேணா பெரு,
இந்து தெய்வத்துக்கு இந்து கடவுள் வணங்குற குடும்பத்துல பிறந்துக்கோ, அல்லது முஸ்லீம் கடவுளை வணங்குற இந்து குடும்பத்துல பிறந்துக்கோ, இல்ல ஆர்சி குடும்பத்துல பிறந்துக்கோ, தவறு கிடையாது. ஆனால் நீ மரிக்கும் போது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறியான்னு பார்க்கணும். அல்லேலூயா. ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது, உன் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நீ பரலோகத்துக்கு வர முடியாது. இந்த பூமியிலே பாவங்களை மன்னிக்க யாருக்கு தான் அதிகாரம் உண்டு? அதாவது இயேசு சொன்னாரு, நீ அன்னதானம் செய்யறதுனாலயோ, நீ 10 பேருக்கு போய் சாப்பாடு போறதுனாலயோ, மாடுக்கு தீனி கொடுக்கறதுனாலயோ, அதனால அவன் பாவம் மன்னிக்கப்படாது. எப்படிதான் மன்னிக்கப்படும்? சொல்லு பாய்பாசம் சொன்னி, அருமையா நான் சொன்னேன். பூமியிலே பாவத்தை மன்னிக்க இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம் தான் அதிகாரம் உண்டு. அதிகாரம் உண்டு. அதிகாரம் என்ன? பவர். சொல்லுங்க, நல்ல விஷயம் தான். பவர் ஆஃப் அந்த அதிகாரம், அந்த உரிமை இருக்கிறது. ஆனால் நீ பாவத்துக்காக எங்கெங்கயோ போயினுங்கிற. பாவத்துக்காக பாவ பரிகாரம் என்ன பண்ண? நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, ஒரே தொல்லையா இருக்குது என் வாழ்க்கையில. ராமதாஸ் ஐயா என்ன பாவம் பண்ணாருன்னு தெரியல, ஒரே பிரச்சனையில வாழ்ந்தாரு. என்ன பாவம் பண்ணாருன்னு தெரியல. சொன்னாங்களா? சொல்லியிருப்பாங்களா இல்லையா? இன்னைக்கு ஸ்மரிச்சிட்டாரு, சந்தோஷமா பேசுறோம். இதே அவங்க பொண்டாட்டி காசு கொடுக்கலாம், யோ போயா. இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை. சும்மாலாம் பேசக்கூடாது. உண்மை. காட் பிளஸ் சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். காசு கொடுக்கலன்னா போயா, திட்டா போல உன் கையை உடையும், காலை உடையணும். கடைசி காலத்துல நான் உன்னை பார்த்துப்பேன் ராமதாச. ஆனா அதுதான் நடந்தது. நடந்ததா இல்லையா? எப்போ ஐயா சொன்னார் அருமையான வார்த்தை, பொண்டாட்டிய மட்டும் அச்சிராத, எந்த கையில அடிக்கிறியோ அந்த கையை உடைக்க வச்சு உன்னை கால் கழுவி வச்சிருவார் ஆண்டவர், அந்த பொண்டாட்டி கையால. உண்மையாகவே 70 வயசு என்ன அவர் மரிக்கும் போது? 73 வயசு. 40 வயசுக்கே முட்டிக்கிட்டுலாம் வலிக்குது எங்களுக்கு. உண்மையா இல்லையா? 40 வயசுக்கே பலவீனமா ஆகுது நம்மலாம். 73 வயசு. உண்மையிலே அவெல்லாம் நம்ம காட் பசி தான் சொல்லணும். ராமதாஸ் ஐயா உண்மையாவே அந்த இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் தன் வாழ்நாள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வச்சுங்களேன், அவர் மரிச்சிருந்தா கூட இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆறுதல் கூட்டம் நடத்திருக்க மாட்டோம். நல்லா மீசைகள்லாம் சேவிங் பண்ணின்னு யாரு நம்ம ஸ்ரீதர் இல்லை ஸ்டீபனை என்ன பண்ணார், நான் ஏசப்பா புள்ள, நான்லாம் கொல்லி போட மாட்டேன். அவர் ஸ்ரீதர் பேசுவாங்க, ஏய் நீ கொல்லி போடுற. அவரும் போட மாட்டார், அவரும் ஏசப்பா புள்ளனார். சரி, அப்ப யார் தான் போடுவா? ஸ்ரீமதியோட வீட்டுக்கார புடி. அவர் பிரச்சனை இல்லை, அவர் கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சங்கிறாரு, அவர் போட்டுருவாரு. ஏன்னா லாஸ்ட் அவங்க அம்மாவுக்கு போட்டார் போல, போடலையா? ஆனா போடுவாரா? போட மாட்டார். பரவாயில்லப்பா. அப்ப யாரோ பங்காளிகளை கூடு, முச்சு விட்டு குடும்ப தகராறு பிரச்சனை லடாயோட இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருக்கும். ஆனால் உண்மையாக ஒரு இயேசு கிறிஸ்துக்குள்ள மரிச்சதுனால பாருங்கள், அவரை வச்சு நீ சத்தியம் போயினுக்குது. அந்த ராமதாஸை வச்சு அவர் சத்தியத்தை கேட்டாரோ இல்லையோ, எத்தனை நாள் உட்காந்து கேட்டிருப்பாருன்னு தெரியல. ஆனா அவர் மரிக்க வச்சு தேவனை பொறுத்த வரைக்கும் சத்தியம் போனா போதும். அதுக்காக அவர் யார வேணாலும் சாவடிப்பாரு, யார வேணாலும் உயிரோட கொண்டு வருவாரு. ஆசியில இருந்து கூட அது அருமையான கொல்லிதான். அது என்ன கொல்லின்னு தெரியல, பெயர் கிறிஸ்தவர். அதுதான் பாருங்க. ஆனால் கடைசி காலத்துல அப்படி இல்லை. கடைசி காலத்துல அவர் அந்த ஆர்சியில இல்ல. எங்க இருந்தாரு? கிறிஸ்துவத்துக்குள்ள இருந்தார். உண்மையான தாய் சபை எது தெரியுமா? எல்லாம் சொல்லுவாங்க நாங்களாம் ஆர்சி தான் தாய் சபை. இல்ல, அப்போஸ்தலர்கள் தான் முதலாவது தாய் சபை. அப்படிப்பட்ட அப்போஸ்தலர் தாய் சபையில தான் அவரு தன் ஜீவனை விட்டாரு. அங்கதான் அவரு உயிரோட இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? அந்த தேவாலயத்துலதான் அவர் இருக்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன். பிரைஸ் லார்ட். ஏன்னா கிறிஸ்து இருக்கிறாருன்னா ராமதாஸ் ஐயாவும் இருப்பார். இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு வரலாம். முடிச்சிடறேன், ஒரு கொஞ்ச நேரம் தான் முடிச்சிடறேன். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் யாருன்னு நீ வாழ்க்கையில நீ இந்த பூமியில தெரிந்து கொள்ளாமல் இந்த இயேசு கிறிஸ்துன்ற ஒரு வார்த்தையை நீ கேட்காம நீ இருந்தினா தப்பு கிடையாது. ஆனா தப்பி தவறி நீ ரோட்ல போகும்போது, பைக்ல போகும்போது, இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது, இயேசுதான்ப்பா மெய்யான தேவன், இயேசுதான்ப்பா உன் பாவத்தை மன்னிக்கிறவர் நீ கேட்டுட்டீன்னு வச்சுக்க, தயவு செஞ்சு வந்துரு. இல்ல ஆராய்ச்சியாவது செய். சகையு அப்படிதான் ஆராய்ச்சி செய்ய பார்த்தான். ஏன்னா மரிச்சவங்க உயிரோட வந்தது எந்த காலத்திலும் கிடையாது. மரிச்சவங்க
உயிரோட வந்ததா சரித்திரமே கிடையாது. இதே ராமதாஸ் ஐயா இப்ப வந்தார், நான் வாங்க இதை காட்பசி உட்காருங்க பேருவேன். இதே ஒரு இந்து தெய்வத்தை வணங்குற குடும்பத்துல வந்து ஐயோ பேய் வந்துக்குதுன்னு ராமதாஸை பார்த்து நைட்டு 1 மணிக்கு நான் மாரி எப்படிங்கிற ஒன்னு பத்தியா விட்ட பத்தியா அப்படின்னா ஐயோ போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் போ பிசாசே அப்படின்னும். என்ன சொல்லுவாங்க? ஆனா இப்போ இந்த அம்மா சொல்றாங்க, எங்க வீட்டுக்கார கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சார். இப்ப உங்க வீட்டுக்காரர் வந்தா வாங்க உட்காருங்க. காரணம் என்னன்னா, அந்த நிச்சயம் கொடுக்கறது எது? அந்த இயேசு கிறிஸ்து அந்த நிச்சயத்தை கொடுக்கிறாரு. ஏன்னா இயேசுறாரு, மரித்தேன் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னாரு. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் போது ஐயா சொல்றாரு பாருங்க, கடைசி காலத்திலே உன் பாவம் மன்னிக்கப்பட நீ பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல நீ ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அப்போது சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருக்கு. நான் கேட்கிறேன், செத்துறதுக்கு அப்புறம் எப்படி சகல நாட்கள் நம்மளோட கூட இருப்பாரு? என்ன ஒரு வித்தியாசம் தெரியுமா? உயிரோட வரைக்கும் உனக்குள்ள அவர் இருப்பாரு, செத்ததுக்கு அப்புறம் அவருக்குள்ள நீ இருப்ப. ஆனா ரெண்டுமே ஒண்ணுதான், எப்படி இருந்தாலும் நம்ம உயிரோட தான் இருப்போம். அல்லேலூயா, புரியுதுங்களா? இப்போ இந்த கடைசி காலத்திலே நாம் இருக்கிற இந்த கடைசி காலத்திலே இந்த இயேசு கிறிஸ்துவை அவரை குறித்து நாம் தெரியாமல் இருக்கும் போது, அதனால தாங்க இயேசு கிறிஸ்து ஏன் மனிதனா பூமிக்கு வந்தாருன்னா, மனிதன் மரணத்தை பார்த்து பயந்தான். மனிதன் மரணத்தை பார்த்து பயந்தான். ஆதாம் ஏவாளுக்கு மரணம்னா என்னன்னே தெரியாது. இதை புசிக்காதப்பா, புசிச்சுனா செத்துருவப்பான்னாங்க. கேட்கல. நீ என்ன சொல்லுது நான் என்ன கேட்குது? எப்பயுமே அப்பா அம்மா பேச்ச நம்ம கேட்கவும் மாட்டோம். உண்மைங்களா இல்லையா? உண்மையான தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பேச்ச ஆதாம் ஏவாள் கேட்கல. அந்த வார்த்தை மீறதுனால பாவம் வந்தது. உண்மையில ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் மாத்திரம் பாவம் வந்த பிறகு அவங்களுக்கு மரணம்ன்ற ஒண்ணு கொடுக்காம இருந்திருந்தா, ஒரு மனிதனுக்கு மரணம்னு ஒண்ணு இல்லாம இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் சொல்லுங்களேன் ஐயா, மரணம்னு ஒண்ணு இல்லையா உலகத்துல, எப்படி இருந்திருக்கும்? நம்ம இதை சொன்னாங்க கரெக்டா? இல்ல கை தட்டுங்க, உண்மையில கை தட்டுங்க. அருமையான ஒரு காரியம். ஜனக்கூட்டம் அதிகமா இருக்கும். நம்மளுக்கு இல்ல 10 குட்டி போயிடுமே, ஒரு பன்னிக்குட்டி அதிகமா இருக்கும், நாய்க்குட்டி அதிகமா இருக்கும், பாம்பு குட்டி அதிகமா இருக்கும். பள்ளிக்கு பெரிய ஆண்டவர்கிட்ட சொன்னார்ல, எங்க ஆயாக்கெல்லாம் 16 குழந்தைங்க. அப்ப யோசிச்சுப்பார், எவ்வளவு பழுகி பெருகும் போது இந்த பூமியில நிக்கிறதுக்கு இடம் இல்லாம போயிட்டு இருக்கோம். ஆண்டவர் ஞானம் உள்ளவர். ஒருவேளை வியாதியை கொடுத்து கடைசி வரைக்கும் நீ வியாதியோட தான் இருந்திருப்பான்னு சொன்னா, ஆதாமு எங்க ஐயா அங்க ஒரு சத்தம் இருக்குது, யாரு ஐயான்னு? அதுதான் பிரதர் ஆதாமு. அட பாவி, நீ இங்கதான் இருக்கிறியா? நீ உன்னாலதான் ஐயா இவ்வளவு பிரச்சனை நாங்க வந்துருக்கிறோம். செத்து தொலை அந்த வார்த்தையை நீ சொல்ல முடியாது. ஏன்? சாவுன்ற ஒண்ணு கேள்வியே நீ படல. நீ கடைசி வரைக்கும் வியாதியா தான் ஆதாம் இருப்பார்னா அங்க சத்தம் மட்டும் கேட்டுக்கும். யாரு விரும்புத்துனா அங்க ஆதாம் என்ன வயசாகுது? ஒரு 6000 வருஷம் ஆகுது. பாவி, 6000 வருஷமா உயிரோட இருக்கிறாயா? ஏன்னா மரணம்னு ஒண்ணு இல்ல. ஆனா உண்மையாகவே அப்போ மரணம்னு ஒண்ணு கொடுத்ததுனால எவ்வளவு சந்தோஷப்படுறோம் தெரியுமா? அதே அவன் பொண்டாட்டி சொல்லும், செத்து போன்ற வார்த்தையே இல்லையே. மூக்க பொத்திக்கின்னு ஏவாள் போயிட்டு பாடம் எடுத்துனுக்கும், யூரின் மோஷன் எல்லாம் எடுத்துனுக்கும். அது மைண்ட்ல இருக்காது, செத்து தொலையண்டான்னு எண்ணமே வராது. புரியுதா இல்லையா? ஆனா சரி, ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, தேவன் நம்மளுக்கு மரணம் கொடுத்தது ஒரு மகத்தான கிஃப்டா. என்னது? உண்மைங்க, மரணம் என்பது என்ன? கிஃப்டுங்க. அது நம்மளுக்கு உலகத்தானுக்கு தான் அது நித்திய பிரிவினை. கிறிஸ்தவம் நம்மளுக்கு அது நித்திய பிரிவினே கிடையாது. ஏன் தெரியுமா? ஜீவனை கொடுத்தவர்கிட்டே போறோம் மரிச்ச பிறகு. இங்க கண்ணை முன்னா அடுத்தது அங்க நீ கண்ணை திறப்ப. எங்க கண்ணை திறப்ப? அந்த பரலோகம் இல்ல, இந்த பூமியிலே தான் நீ இருப்ப. ஆனா வேற ஒரு பரிமாணத்துல நீ இருப்பாங்க. இதே பூமியில தான் நீ இருப்ப, இயேசு கிறிஸ்துக்குள்ள நீ இருப்ப. அல்லேலூயா. உண்மையாகவே இந்த மரணத்தை தேவன் கொடுக்கணும்னா, குடிகாரன், அயோக்கிய பையன், வியாதிப்பட்டு இருக்கிறவன் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வாரம் 2 வாரம் பார்ப்பாங்க. கவர்மெண்ட்ல கூட ரூல்ஸ் இருக்குது, கருணை கொலைன்னு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? கருணை கொலை வச்சு வச்சிருவாங்க. ஏன் ரொம்ப பாடு எடுக்க முடியல, 15-20 வருஷமா கோமாலகிறான், தயவுசெய்து வச்சிருங்க அப்படின்வாங்க. அதுக்கு கவர்மெண்ட்டே ரூல்ஸ் போட்டுரும். அப்போ இந்த மரணம்ன்ற ஒரு காரியம் இல்லைன்னா மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உண்மைங்களா? ஏன் இவ்வளவு சிம்பிளா எடுத்துக்கிற?
இதே ராமதாஸ் ஐயா இதே வியாதியில ஒரு 10 வருஷம் எப்படியே இருந்தா எப்படிங்க இருந்துக்கும்? நம்ம வாயாலே சொல்லிடுவோம்னா செத்து தொலையா என்ன சொல்லுவோம்? செத்துதான் போயேன், ஏன் இப்படி பண்ற, தூக்கி போட்டு போயிடுவேயான்னு. உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் சொல்லக்கூடாது என்பதற்காகவே தேவனுடைய எப்படி 73 வருடத்துக்கு முன்பாக ஒரு அலமாரியிலிருந்து ராமதாஸ் என்கிற ஒரு சீட்டை எடுக்கும்போது அது பிறக்க வைத்தாரோ, அதே போல 2026 16ஆம் தேதி 2வது மாதத்திலே அலமாரிலிருந்து ஒரு சீட்டை எடுத்தார். அது ராமதாஸ் ஐயாவுடைய முடிவு, அவருடைய மரண நாள். அந்த மரண நாளுக்கு முன்பாகவே அவர் இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து நாமத்தினால்தான் பாவ மன்னிப்பு என்றதை அவர் அறிந்து கொண்டார். இந்த இயேசு கிறிஸ்து அதனாலதான் மனிதன் பாவத்தை பார்த்து பயந்ததுனாலதான் கடவுளே மனித அவதாரம் எடுத்தார். கடவுள் எதுக்கு மனித அவதாரம் எடுத்தாரு? வியாதியை பார்த்து பயந்தான், மரணத்தை பார்த்து பயந்தான், பிரச்சனைகளை பார்த்து பயந்தான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு வெளிப்படுத்தும் விசேஷத்துல, இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன். என்ன சொன்னாரு? உலகத்தை ஜெயிச்சவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். பிரச்சனைகளை ஜெயிச்சது இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். வியாதியை ஜெயிச்சது இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். தொல்லைகளை ஜெயிச்சது இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அதனாலதான் சொல்றோம், நீ இயேசு கிறிஸ்து ஏத்துக்கோ, அவர் உனக்குள்ள வந்தா இது எல்லாத்தையும் நீயும் ஜெயிச்சிருவ. எதுக்காக நீ இயேசு கிட்ட அப்பா அதான் அல்லேலூயா கூட்டம்ப்பா, ஐயோ இதெல்லாம் சோத்துக்காக போதுங்க பேர், சர்ச்சில் புடவை கொடுப்பாங்களா அதுக்காக போது பேர். என்ன சொல்லுவாங்க? சர்ச்சில் புடவை கொடுப்பீங்களா ஐயா? எங்க சர்ச்சில் கொடுப்போம், எல்லாமே கொடுப்பாங்க. சோத்துக்காகவே போதுங்க பாரு, எப்பா பார்த்தாலும் சோறு சோறு சோறு. சர்ச்சுக்கு போனா புடவை கொடுப்பாங்களாம், சர்ச்சுக்கு போனாங்களாம். உண்மைதாங்க, புடவை கொடுக்குறோம், பின்னாடி என்ன கொடுக்குறோம்? ரட்சிப்பையும் கொடுக்குறோம், சாப்பாடும் கொடுக்குறோம். என்னது 2வது என்ன கொடுக்குறோம்? விடுதலையும் கொடுக்குறோம். ஆனா உன் கோயில எப்ப பார்த்தாலும் கூழ் மட்டும் தான் நீ ஊத்தி நிற்ப. விடுதலை கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, ஏன் நான் சொல்லல, இந்த பரிசுத்த வேதத்துல சொல்லுது, உன் பிரச்சனையை போக்குவதற்கு, உனக்கு இருக்கிற நிந்தையை போக்குவதற்கு, உனக்கு இருக்கிற அவமானத்தை போக்குவதற்கு, உனக்கு இருக்கிற தொல்லையை போக்குவதற்கு, உனக்கு இருக்கிற பலவீனங்களை போக்குவதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரால தான் முடியும்னு சொல்லுது. அல்லேலூயா. இது இந்த நாளில் இது பேச வேண்டிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. இந்த ஆனூர் பகுதியிலே, இந்த எலுமிச்சப்பட்டை கிராமத்திலே இப்போது சகையை பார்த்தது போல, அன்றைக்கு சகையோட ஊருக்கு வந்தது போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ராமதாஸ் மூலமா இந்த ஊருக்கு வந்திருக்கிறார். வந்து என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து பக்கமா நீ மனம் திரும்பு, உன் பாவத்தை மன்னிக்கணும், நீ பண்ற அயோக்கியத்தனம், முடிச்சவிக்கத்தனம், நீ செய்யற எல்லா அநியாயத்துக்கும் ஒரே ஒரு பரிகாரம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்படு. உன் இருதயத்துல இயேசுவே என் பாவங்களை மன்னி என்று உன் வாயால் அறிக்கையிடு. அந்த மனுஷன் செஞ்சாருங்க. அத எந்த மனுஷன்? ராமதாஸ் செஞ்சாருங்க. அத வாயால் அறிக்கை செஞ்சாரு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அது அறிக்கை செய்து விட்டுரும். பொண்டாட்டி மேல சத்தியமாடி நாளிலிருந்து குடிக்க மாட்டேன் நீனுவா, அடுத்த நாள் போய் குடிப்ப. ஆனா இயேசு கிட்ட வந்துட்டு நிச்சயமா நான் குடிக்க மாட்டேன் சொன்னின்னு வச்சுக்க, நீ கொடுக்கும் போது கையை பிடிச்சி தடுப்பார் ஆண்டவர். யார் மூலியமா வந்து உனக்கு கண்ட்ரோல் பண்ணுவாரு. ஏன்னா கிறிஸ்து உனக்குள்ள இருந்தாருன்னா அந்த குடின்ற ஒரு எண்ணமே உனக்கு வராது. பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு, அக்கிரமத்தில் இருக்கிற, நோயில் இருந்த, வியாதியில் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கவே மகத்தான தெய்வம் நம்முடைய குலசாமி. குல தெய்வம் என்றால் என்ன தெரியுமா? காவல்காரர் என்றால் என்ன தெரியுமா? இந்த மனித குலம் பாவத்தில் இருக்கிறது, அந்த பாவத்திலிருந்து மீட்க வந்த ஒரே சாமி நம்மளுடைய குல தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். எல்லா மனிதர்களும் கடவுள் ஸ்தானத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்களாம், எல்லா மனிதரும். ஆனா ஒரே ஒரு கடவுள் மாத்திரம்தான் நான் மனிதனா வரணும்னு ஆசைப்பட்டாரு. அவர் யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள் தான் சகோதரி. நீ கயிறு கட்ட வேண்டாம், நீ எவ்வளவு செலவுலாம் பண்ண வேண்டாம். சிம்பிளா இயேசுவே என் பாவத்தை மன்னி, இயேசுவே என்ன சொல்லணுமா? ஆமா உங்களதான் என்ன சொல்லணும்? அவ்வளவுதாம்மா, இதாம்மா நீ கிறிஸ்துவ. ஐயோ அங்க போனா கம்பல் எடுக்க சொல்றாங்க ஐயா, முடிச்சாவ சொல்றாங்க ஐயா, வெள்ளை புடவை கட்ட சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ பெட்ஷீட்டை போட்டுக்கின்னு எசப்பா என் கணவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்க ரத்தத்தால என்னை கழுவுங்க, உங்க நாமத்தினால என்ன பாவ மன்னிப்பு கொடுங்க, நீ பெட்ஷீட்டை போட்டுன்னு கேட்டாலே போதும். உனக்கு வியாதி பிரச்சனை போயிடுச்சுன்னு வச்சுக்க,
நீ இந்த பைபிளை பின்பக்கமா வச்சுனுப்ப. எப்படா சபைக்கு போறது? பின்பக்கம் வாசலா நிக்கோதேமு மேல சனியா போ, நைட்ல போய் இயேசு கிறிஸ்துவை பார்த்தது போல வந்து பாஸ்டர் ஐயா பார்த்துட்டு ஜெபம் பண்ணி போவ. ஆனா உன் வாழ்க்கையில அற்புதம் நடந்துச்சுன்னு வச்சுக்க, ஆட்டோமேட்டிக்கா அங்க வச்சுன்னு போவ நீ. இல்லையா? போ அங்க போன என்ன நடந்தது? 18 வருஷமா போய் மலை ஏறின, என்ன ஒன்னும் நடக்கல. 10 நிமிஷம் போன ஐயா சுகத்தை குத்துட்டாரு. குத்துது ஐயாவா? அந்த ஐயா இந்த ஐயா மூலமா குத்துக்கிறாரு. அதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாரு. பிறப்புல ருசித்து பாரு, வாழ்நாள் முழுவதும் ருசித்து பாரு, மரிச்ச பிறகு ருசிப்பா. அப்பதான் நீ ஒரு கிறிஸ்தவனா மரிச்சாதான் உன்னை இந்த உலகமே பாராட்டும். ஏன் தெரியுமா? அந்த ராமதாஸ் ஆனா சாகும் போது பாரு, அவனுக்கெல்லாம் இவ்வளவு கூட்டம் வருமா? சென்னையில இருந்து வந்து ஜெபம் போறாங்க ராமதாஸுக்கு. அவ்வளவு உத்தமமான வாழ்க்கையா வாழ்ந்தான். ஆமாப்பா, ஏன்னா அவர் கடைசி காலத்துல இயேசு கிட்ட போயிட்டாருப்பா. இதே இயேசு கிட்ட போலன்னா இவ்வளவு கூட்டம் வந்திருக்குமா? இந்த ஐயா வந்திருப்பாரா அங்கி போட்டுக்கிட்டு? நான் வந்திருப்பேன் ஃபேன்சியில போட்டுக்கிட்டு மைக் எடுத்து பிடிச்சிருப்போமா? இதே இங்க தானா பாட்டு தான் ஓடினுக்கு. இங்க இதே 16 நாள் காரியத்துக்கு இதே நடப்பு காரியம் சொல்லி கானா பாட்டா ஓடினுக்கும். அங்க எங்க மாமா அங்க குச்சின்னு கத்தின்னு பாப்பல, இங்க மச்சான் குச்சின்னு கத்தி நிற்பான். இது ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இந்த மரணம் இருந்ததுனால இங்க உட்கார்ந்து கொண்டு அமைதியாக உட்கார்ந்து கொண்டு தேவனுடைய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? நாளைக்கு மரிச்சா கூட, நீ மரிச்சா நான் மரிச்சாலும், நான் மரிச்சா எங்க ஐயா வந்து எனக்கு அடக்காரதனை பண்ணுவாரு. இவர் மரிச்சா நான் வந்து அடக்காரதனை பண்ணுவேன். அவர் மரிச்சா இவருக்கு அடக்காரதனை, இவர் வந்து அவருக்கு அடக்காரதனை பண்ணுவார். ஆனா எங்களோட விசுவாசம் என்ன தெரியுமா? எங்களுக்கு அடக்காரனே தேவை. நாங்களாம் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. உண்மையாக ஒரு நிச்சயம் உள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். நீ வாழும் போதே ஒரு நாளாவது அவர் அன்பை ருசிப்பார். 10 11 வைக்காத. எனக்கு எல்லா தெய்வம் ஒண்ணுதான் போய் சொல்லுவியா? எனக்கு 2 10 அப்பா 10 அம்மான்னு சொல்ல முடியுமா? சொல்லுவியாப்பா? எப்ப நான் சொல்லுவேனா? நீ சொல்லுவியா? எனக்கு 10 அம்மா எனக்கு 10 அப்பா. என்னடா பொழப்பும் பொறுப்புன்னுவாங்க. ஆனா நீ என்ன சொல்லுவ? எனக்கு இந்த கடவுளும் ஒண்ணுதான், அந்த கடவுளும் ஒண்ணுதான். ஒரே தெய்வம் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன். வேதம் சொல்லுகிறது, அவரன்றி வேற தெய்வமே அல்ல, நானே அவர், வேறொருவரும் இல்லை, எனக்கு சமானமா யாருமே இல்லை, வானிலும் பூமியிலும் என்னை தவிர வேற கடவுளே இல்லைன்னு சொன்னவர்கிட்ட போயிட்டு நீ என்ன சொல்ற? எனக்கு அந்த கடவுளும் ஒண்ணுதான், இந்த கடவுள் ஒண்ணுதான். அந்த பாஸ்டர் வராங்க, அவங்க ஏதோ காணிக்க வாங்கறதுக்காக பேசிட்டு போவாங்க. நம்மளுக்கு என்னப்பா அதெல்லாம்? மேரி அம்மா வெயிட்டா கொடுக்கும், சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு ஆளு கையில 10,000 குத்தா அனுப்போம். அதனால பேசிட்டு போறாங்க. நம்மளுக்கு என்ன? ஏன் நான் சொல்லலையா? வேதம் சொல்லுது, என்னையன்றி வேற தேவனை வணங்க வேண்டாம்னு சொல்லுது. ஏசப்பா சொல்றாரு, என்ன தவிர வேற கடவுளை வணங்காத, வணங்கினீங்கன்னா நாசமா போயிடுவேன்னு வேதம் சொல்லுதுப்பா. நான் சொல்லலப்பா. சொல்லுதா இல்லையா? வேதம் படிச்சவங்க சொல்லுங்க. என்னையன்றி உண்டா இருக்க வேணாம், வணங்க கூடாது. அடுத்த வசனம் சொல்லுது, நமஸ்கரிக்கிறேன்னு அர்த்தம். வணங்க வேணாம். ஓப்பனா பேசுங்க. நாங்களும் சென்னையிலே ஓப்பனா பேசுவேன். ஏன் தெரியுமா? பேசுகிறவர் நீங்கள இல்ல, நல்ல விஷயம் மாத்திரம் இங்க இருக்கிறவங்க கேட்கும். நான் இந்த விக்கிரங்களை திட்டம் தெரியுமா? ஒருத்தருங்க கேட்காது. ஏன் தெரியுமா? தேவன் அவன் காது சவுடாக்கிடுவார் அந்த நேரத்துல. ரட்சிப்பின் செய்தி மட்டும் தான் அவனுக்கு கேட்கும். இயேசு கிறிஸ்து நல்லவரா? ஓகே. விக்கிரகம் தப்பு, அது ஒரு கல்லு மண்ணுனா அதுக்காக அந்த இடத்துல உயர்த்து நம்ம கூப்பிட்டியாமான்னு அவங்க பண்டாடி. ஆனா அப்படிப்பட்ட தெய்வங்க இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நாங்களாம் எதுக்கும் பேச மாட்டோம். ஏன்னு கேள, பேசுறது நானே கிடையாது. யாரையா பேசுறது? ஐயா சொல்ல, இல்லையா கொஞ்சம் அடிக்க வாசிக்கணும் ஐயா, ஊர் ஐயா, இது கிராம ஐயா அப்படின்னுவாங்க. சத்தியத்தை சத்தியமா சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் கடைசி நாள்ல இருக்கிறோம். இன்னும் 5 வருஷமோ 10 வருஷமோ. அன்பான சகோதர சகோதரி, இயேசு கிறிஸ்துவே என் பாவத்தை மன்னியும். இந்த வேதத்தில் பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரே ஒரு வேத வசனம் தான் இந்த வேதத்தில் ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. எதாவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு வசனம் தாங்க இருக்குது. மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரே ஒரு வேத வசனம் தான் இருக்குது. கடைசியா அந்த வசனம் இயேசு கிறிஸ்து ரத்தம். அது எப்படி நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணணும்ன்றது ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிச்சிடும் இந்த ஆராதனையை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. நீங்கள் மனம் திரும்பணும். எங்கெங்கோ போறிய தொல்லைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள், குடும்ப சரியில்லை, புள்ள போத பழக்கத்துல இருக்கிறோம், கணவர் போத பழக்கத்துல இருக்கிறோம், எங்கெங்கோ கோயில் குளமா போற சகோதர சகோதரியே,
கேட்கல அவனு சத்தமா பேசுவா. இந்த நேரம் பிசாசு பேரு நீ மைக் ஆஃப் பண்றா, நீ வருவான், அவன் சென்னையில இருந்து ஒருத்தன் வருவான், அவன் எனக்கு கண்டம் பண்ணி பேசுவான். எங்க ஐயா அதான் உஷாரா தேவனுடைய ஆவினால போ அந்த இதை தூணுவா போன்ட்டாரு. நான் பேசுவேன், படிமா. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் கோயிலா கும்பலா போவாத. ஒவ்வொருவரா தனிப்பட்ட நபரா, ஒவ்வொரு தனிப்பட்ட நபரா பாவம் மன்னிக்கணும். உன் பாவத்தை மன்னிக்கணும். இந்த மாதிரி பாத்துருக்குது பேர், பிரசங்க கேக்குது பேர். இதுக்கு அறிவு கூட மனுஷனுக்கு இல்லங்க. அது எங்க போய் மேல் வேண்டியது எங்கேயா பாத்துனுக்குது. ஏசுக்கு சொல்ல நீயாவது பிரசந்த போய் கேளு, மத்த மாடுங்க கேட்காது, நீயாவது போய் கேளுன்ற போல. அந்த மாடுகிற அறிவு மனுஷனாகி நமக்கு இல்ல. ஒவ்வொரு பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து என்ற ஒரு பெயர்னால நீ ஞானஸ்தானம் எடுக்கும் போது அப்பொழுதுதான் பரிசுத்தாவி உனக்குள்ள வந்தா, பரிசுத்தாவி என்பது கிறிஸ்துவே. அந்த கிறிஸ்து உனக்குள்ள வருவதற்கு ஒரே வழிதான் அப்போஸ்தலர் 2:38 நீ மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கும் போது மாத்திரம்தான், அப்போதுதான் பரிசுத்தாவியே உனக்குள்ள வரும். வேற எப்படியும் வராது. இதுதான் வேதம் சொல்லப்பட்ட ஒரே வழி, வேற ஆப்ஷனே கிடையாது. இதுக்கு ₹1 செலவே கிடையாது உன் வாழ்க்கையில. இதை எடுக்கிறதுக்கு செலவா கொடுக்குற ஐயா ஃப்ரீ, தண்ணி ஃப்ரீ. எது காசு? எதுக்குமா காசு? பழைய கீஞ்சி போன நைட்டே போட்டுவா, ஞானஸ்தானம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பட்டு புடவை கட்டணும் போ. ஏன்னா பட்டு புடவை நினைச்சா அழுவேன். நீதான் இந்த பூமியில இருக்கும் போதே இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தில் விசுவாசித்து அவர் ஒருவரே மெய்யான தேவன், அவர் ஒருவரே என் பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு பரிகாரி, அவர் ஒருவரே என் பாவத்தை மன்னிக்கக்கூடிய வந்த ஒரு மனித குலம், மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்த சிந்தி மரித்து அந்த பாவ மன்னிப்பை அவருடைய பெயர்ல வைத்துட்டு போயிருக்கிறார். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கும் போது மெய்யாகவே உன் பாவம் மன்னிக்கப்படும். அதனால்தான் மத்தேயு அருமையா சொன்னாரு. கடைசியா நம்மளுக்கு 28ஆம் அதிகாரம் 19 நீங்கள் புறப்பட்டு போய் அநேக ஜாதியில சீஷராக்குங்கள். அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னும் ஒரு படி ஐயா சொன்னது உண்மையில அது அடுத்தது சொல்லலாம். நீங்கள் புறப்பட்டு போய் அனைவரையும் மனவாட்டியாக்குங்கள். பொருந்துதா? இயேசு கிறிஸ்துவோட குமாரத்தி ஆக்கலாம். சீஷர்களா இருந்தா அச்சு சாவச்சிருவானுங்க. ஆனா குமாரனை குமாரத்தியா இருந்தா என்ன பண்ண முடியாது. உன்னை தொடுகிறவன் வேலைக்காரனை தொட்டா சிம்பிளா பேசுவார் ஐயா. ஆனா அவங்க புள்ளிங்களை தொட்டா அப்போ நீ இயேசுக்கு சீஷனா இருக்க விரும்புறியா, பொண்ணு புள்ளிங்களா இருக்க விரும்புறியா? சொல்லு சார், சொல்லு தம்பி. இயேசு கிறிஸ்துக்கு சீஷனா இருக்க போறியா இல்ல மனவாட்டியா இருக்க போறியா? சொல்லு, ஏதாவது சொல்லுப்பா. பொண்ணு சொல்லுவான், என் பொண்டாட்டி என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து பொண்டாட்டி யாரு? நாம அப்ப உன்னை எங்க வச்சுக்கிறாரு? அவரு கண்ணுக்குள்ள வச்சுக்கிறாரா? அப்ப உனக்கு சீஷனா அப்ப அவரு பொண்டாட்டியா? நீ அவருக்கு என்னவா இருக்கிற? மனவாட்டியா. காட் பிளஸ். அப்படிப்பட்ட இந்த மனவாட்டி என்ற ஸ்தானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே நாமளும் மரிக்கிறதுக்காக வாழவில்லை. நாம் இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து உயிர்த்தெழுந்து அவர் உயிர்த்தெழுந்தாரோ, உயிரோடு இருக்கிற நாமும் நம் சரீரம் மறுரூபமாயி அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுதல போவோம். அதுதான் அந்த நிச்சயம். அதுக்கு ஒரே வழி மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 19ஆம் வசனத்திலே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி. பிதாவுடைய நாமம் கர்த்தர், குமாரனுடைய நாமம் இயேசு, பரிசுத்தாவி நாமம் கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே போய் ஞானஸ்தானம் எடுக்கும் போது சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருக்கிறேன். அவர் ரொம்பக்குள்ளேயே தான் இருக்கிறார். எப்ப அவர் போனார் திரும்ப வரத்துக்கு? நமக்குள்ளேயே தான் இருக்கிறார். நாம தான் அவர்கிட்ட போக போறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த மெய்ப்பருக்கும் குடும்பத்தாருக்கும் தேவன் ஆறுதலை சமாதானப்படுத்தும்படியாக கடைசியாக நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட உண்மையாகவே ராமதாஸ் ஐயாவுடைய இந்த ஆறுதல் கூட்டத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்கள் ஆண்டவரே எங்கள் ஊழியக்காரர் மூலமா நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே மெய்யாகவே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த சிறு கிராமத்தில் ஆண்டவரே அந்த சகைவு போல அநேக சகைவுகள் இங்கே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை தன் ஜீவியத்தில் கொண்டு வரும்படியாக எங்களுடைய மெய்ப்பர் ஆண்டவரே கர்த்தாவே இங்கே தேவன் தாமே கொண்டு வந்திருக்கிறார். எங்கள் மெய்ப்பரை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும், அவர் சபையார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த குடும்பத்துக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் தேவன் தாமே தரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம்.
வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் குடும்பத்தார் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆண்டவரே ஆறுதல் படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இந்த பட்டணம், இந்த கிராமத்தில் இருக்கிற இந்த எலுமிச்சம்பட்டு, இது எலுமிச்சப்பட்டு என்ற கிராமத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமைக்கென்று இதில் ஏதோ ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும், ஏதோ ஒரு ஆத்துமா மனம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்துக்காகவே இந்த வார்த்தையை தேவன் தாமே இந்த கிராமத்துக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கிராமம் நாங்க அடுத்த முறை பார்க்கும்போது ஐயா சொல்லணும், ஐயா அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் வராங்க ஐயா, அநேக மனமாற்றங்கள் அடைந்து விட்டார்கள் ஐயா என்று சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ராமதாசுடைய ஒரு மரணம் ஒரு பெரிய எழுப்புதல் இந்த கிராமத்தில் கொண்டு வரும்படியாக இந்த குடும்பத்தை, இந்த தகப்பனரை இழந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும், மனைவிகளையும், பிள்ளைகளையும், மருமகளையும், பேரம் பேத்திகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆறுதல் படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கூட்டத்தை நடத்தின எங்கள் அருமையான மேய்ப்பருக்கும், கூட வந்த சகோதர சகோதரிகளுக்கும், உடன் ஊழியக்காரர்களுக்கும், என்னோட அருமையான எங்க மேய்ப்பர் சார்லஸ் ஐயாவுக்கும், எங்க வின்சன் சகோதரருக்கும், இன்னுமாய் எங்களுடைய ஜோசப் ஐயாவுக்கும், எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் வேளையில் நன்றிகளை செலுத்திக் கொள்கிறோம். God bless you, God bless you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். Praise the Lord. நம்ம ஒரு பாடலை பாடி இந்த ஆராதனை முடிக்கலாம். ஜெயம் கொடுக்கும்